உங்கள் வாழ்க்கையின் நடுவில் ஒரு கணம் நின்று இந்த உடலில், இந்த குடும்பத்தில், இந்த சூழ்நிலைகளில் நீங்கள் ஏன் இப்படியே பிறந்தீர்கள் என்று அமைதியாக எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? சில மனிதர்கள் வசதிகளால் சூழப்பட்டு இந்த உலகில் பிறக்க, மற்றவர்கள் ஏன் போராட்டங்களுக்குள் பிறக்கிறார்கள்? உங்கள் சொந்த வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் தலைமுறை தலைமுறையாகவும் சில வடிவங்கள் ஏன் மீண்டும் மீண்டும் நிகழ்கின்றன? இவை எதேச்சையாக நடக்கும் நிகழ்வுகளா, அல்லது ஒவ்வொரு ஆன்மாவையும் அமைதியாக வழிநடத்தும் ஒரு ஆழமான அறிவுத்திறன் இருக்கிறதா? பழங்கால யோக போதனைகளிலிருந்து ஒரு மென்மையான ஆனால் சக்தி வாய்ந்த பதில் வருகிறது. இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் தற்செயலாக நடப்பதில்லை. உங்கள் பிறப்பு ஒரு தவறு அல்ல. உங்கள் வாழ்க்கை ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல. இந்த உடலில் நீங்கள் உங்கள் முதல் மூச்சை எடுப்பதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே உங்கள் ஆன்மா மற்ற பிறவிகளின் நினைவுகள், இயல்புகள், ஆசைகள் மற்றும் முடிக்கப்படாத பாடங்களை சுமந்து கொண்டு ஒரு பயணத்தில் இருந்தது. ஒரு மாணவன் முடிக்கப்படாததை முடிக்க பள்ளிக்கு திரும்புவது போல ஆன்மாவும் தனது வளர்ச்சியை தொடர பூமிக்கு திரும்புகிறது. பலர் மறுபிறப்பு என்ற கருத்தை ஒருவித தண்டனை அல்லது தீர்ப்பு என்று கற்பனை செய்து பயப்படுகிறார்கள். ஆனால் யோகிகள் இதைவிட மிகவும் கருணையான ஒன்றை கற்பிக்கிறார்கள். மறுபிறப்பு ஒரு தண்டனை அல்ல, அது ஒரு வாய்ப்பு. மீண்டும் முயற்சி செய், மேலும் கற்றுக்கொள், ஆழமாக அன்பு செய் என்று கடவுள் சொல்லும் வழி அது. ஒவ்வொரு பிறவியும் ஒரு பெரிய கதையின் ஒரு அத்தியாயம். அது விதியால் மட்டுமல்ல, உங்கள் சொந்த எண்ணங்கள், தேர்வுகள் மற்றும் ஏக்கங்களாலும் எழுதப்படுகிறது. அப்படியானால் மிக முக்கியமான கேள்வி மறுபிறப்பு எங்கு நிகழ்கிறது என்பதல்ல, மாறாக ஆன்மாவின் அடுத்த அடியின் திசையை எது தீர்மானிக்கிறது என்பதுதான். ஆன்மா மீண்டும் எங்கு, எப்படி, ஏன் பிறக்கிறது என்பதை எந்த கண்ணுக்கு தெரியாத சக்திகள் வடிவமைக்கின்றன? இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது நீங்கள் இனி வாழ்க்கையின் பலியாடாக வாழ்வதில்லை. ஒவ்வொரு எண்ணமும் முக்கியமானது என்பதை நீங்கள் உணரத் தொடங்குகிறீர்கள். ஒவ்வொரு ஆசையும் ஒரு முத்திரையை பதிக்கிறது. ஒவ்வொரு கணமும் உங்கள் எதிர்காலத்தை மட்டுமல்ல, உங்கள் நித்தியத்தையும் வடிவமைக்கிறது. ஆன்மாவின் அடுத்த பிறப்பை எது தீர்மானிக்கிறது என்பதை புரிந்துகொள்ள நாம் முதலில் உண்மையில் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பரமஹம்ச யோகானந்தா உட்பட சிறந்த யோக குருக்களின் கூற்றுப்படி, கண்ணாடியில் நீங்கள் காணும் உடல் அல்ல உங்கள் உண்மையான அடையாளம். இந்த உடல் பூமியில் ஒரு குறுகிய பயணத்திற்காக கடன் வாங்கப்பட்ட ஒரு தற்காலிக வாகனம் மட்டுமே. அது பிறக்கிறது, வளர்கிறது, மாறுகிறது, ஒரு நாள் அது கைவிடப்படுகிறது. ஆனால் ஆன்மா, உண்மையான நீங்கள், ஒருபோதும் பிறக்கவில்லை, ஒருபோதும் இறக்க முடியாது. உடலை ஆன்மா அணியும் ஒரு ஆடையாக நினைத்து பாருங்கள். அது பழையதாகி அல்லது இனி பயனற்றதாகும்போது அது மெதுவாக கைவிடப்படுகிறது. ஆன்மா தனது பயணத்தை தொடர்கிறது. மரணம் என்பது ஒரு முடிவல்ல, அது ஒரு மாற்றம். இரவில் உங்கள் ஆடைகளை களைந்துவிட்டு காலையில் புதிய ஆடைகளை அணிவது போல ஆன்மா ஒரு உடலிலிருந்து வெளியேறி மற்றொரு உடலில் விழித்தெழுகிறது. இந்த புரிதல் பயத்தை நீக்கி அமைதியான தெளிவை ஏற்படுத்துகிறது. ஆன்மா தன்னுடன் ஒரு ஆழமான உள்பதிவை எடுத்துச் செல்கிறது. அது வார்த்தைகளில் அல்ல, மாறாக பல பிறவிகளில் உருவான இயல்புகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் உள் உணர்வுகளின் வடிவில் உள்ளது. இந்த உணர்வுகள் உங்கள் இயல்பான திறன்கள், உங்கள் அச்சங்கள், உங்கள் ஈர்ப்புகள் மற்றும் உங்கள் மனோபாவத்தை கூட வடிவமைக்கிறது. ஒரு குழந்தை தனது வயதிற்கு மிகுந்த ஞானத்தை காட்டுவதற்கோ அல்லது கற்றுக் கொடுக்கப்படாமலேயே ஆன்மீக உண்மைக்கு ஈர்க்கப்படுவதற்கோ இவைதான் காரணம். உடல் இறக்கும்போது இந்த ஆன்ம பதிவுகள் மறைந்து விடுவதில்லை. அவை ஆன்மாவுடன் பயணித்து அதன் அடுத்த அனுபவத்தை நோக்கி அதை வழிநடத்துகின்றன. ஆன்மா தன்னை சிறப்பாக வெளிப்படுத்தவும் தனது கற்றலை தொடரவும் ஒரு சூழலை தேடுகிறது. நீங்கள் ஒரு தற்காலிக உடலை பயன்படுத்தும் நித்திய ஆன்மா என்பதை உணரும்போது வாழ்க்கை இனி தற்செயலாக தோன்றுவதில்லை. அது அதிக விழிப்புணர்வு, சுதந்திரம் மற்றும் இறுதியில் தெய்வீக ஐக்கியத்தை நோக்கிய ஒரு நோக்கபூர்வமான பயணமாக மாறுகிறது. ஆன்மா நித்தியமானது என்பதை நாம் புரிந்து கொண்டவுடன் அடுத்த உண்மை தெளிவாக புலனாகிறது. ஆன்மா தனது செயல்களின் விளைவுகளை தன்னுடன் எடுத்துச் செல்கிறது. இந்த உலகளாவிய விதி கர்மா எனப்படுகிறது. யோக போதனைகளில் கர்மா என்பது விதி, அதிர்ஷ்டம் அல்லது தண்டனை அல்ல. அது மனித உணர்வு மூலம் செயல்படும் காரண-காரிய விதி மட்டுமே. நீங்கள் கொண்டிருக்கும் ஒவ்வொரு எண்ணமும், நீங்கள் வளர்க்கும் ஒவ்வொரு உணர்ச்சியும், நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தியை வெளியிடுகிறது. அது ஒரு நாள் உங்களிடமே திரும்ப வேண்டும். கர்மா அமைதியாகவும் பொறுமையாகவும் செயல்படுகிறது. சில செயல்கள் உடனடியான விளைவுகளை தருகின்றன. மற்றவை பலன் தருவதற்கு சில சமயங்களில் பல ஆண்டுகள் அல்லது பல பிறவிகள் கூட காத்திருக்கின்றன. தரையில் நடப்பட்ட விதை அதே நாளில் முளைக்காதது போல கர்ம வினைகளின் விதைகளும் வளர சரியான சூழ்நிலைகள் தேவைப்படுகின்றன. அந்த சூழ்நிலைகள் அமையும்போது விளைவுகள் இயற்கையாக தோன்றுகின்றன. இதனால்தான் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகள் பல சமயங்களில் எதிர்பார்க்காததாக தோன்றுகின்றன. ஒரு வாழ்வின் முடிவில் கடந்த கால தேர்வுகளுடன் ஆழமாக இணைக்கப்பட்டிருந்தாலும் எல்லா கர்ம வினைகளும் தீர்க்கப்படுவதில்லை. பல பாடங்கள் முழுமையடையவில்லை.
பல அனுபவங்கள் முடிக்கப்படவில்லை. இந்த நிறைவேறாத கர்ம பதிவுகளே ஆன்மாவுக்கு பூமிக்கு திரும்புவதற்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக அமைகின்றன. இந்த சமநிலையை மீண்டும் நிலைநாட்டக்கூடிய மற்றும் புரிதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஆன்மா மீண்டும் ஈர்க்கப்படுகிறது. கர்மா கொடூரமானது அல்ல, அது திருத்தும் தன்மை கொண்டது. அது ஆன்மாவை வளர்ச்சி மற்றும் சுய விழிப்புணர்வை நோக்கி மெதுவாக தள்ளுகிறது. கர்மாவை புரிந்துகொள்வது நாம் வாழும் விதத்தை மாற்றுகிறது. மற்றவர்களையோ அல்லது சூழ்நிலைகளையோ குறை கூறுவதற்கு பதிலாக வாழ்க்கையை நமது உள் உலகத்தின் கண்ணாடியாக பார்க்க தொடங்குகிறோம். இன்று நமது எண்ணங்களையும் செயல்களையும் மாற்றுவதன் மூலம் நாம் நாளையை மட்டுமல்ல, எதிர்கால பிறவிகளை கூட வடிவமைக்கிறோம் என்பதை நாம் உணரத் தொடங்குகிறோம். இந்த வழியில் கர்மா நம்மை பிணைக்கும் சங்கிலியாக இல்லாமல் ஞானம், கருணை மற்றும் ஆன்மீக சுதந்திரத்தை நோக்கி நம்மை வழிநடத்தும் ஆசிரியராக மாறுகிறது. கர்மாவுக்கும் அப்பாற்பட்டு ஆன்மாவின் அடுத்த பிறப்பை வடிவமைக்கும் இன்னும் சக்தி வாய்ந்த ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்திதான் ஆசை. யோக ஞானிகள் ஆசைதான் மனித வாழ்வின் பின்னால் இருக்கும் மறைமுக இயக்கி என்று போதிக்கிறார்கள். மனதை அசைப்பதும் விருப்பத்தை வழிநடத்துவதும் ஆன்மாவை சில அனுபவங்களை நோக்கி அமைதியாக இழுப்பதும் இந்த ஆசைதான். கர்மா நாம் செய்த செயல்களை பதிவு செய்யும் வேளையில் ஆசை நாம் இன்னும் விரும்புவதை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு ஆசையும் ஆன்மாவிற்குள் ஒரு ஈர்ப்பை கிரியடிக்கிறது. சில ஆசைகள் லேசானவையாகவும் கடந்து செல்பவையாகவும் இருக்கின்றன. மற்ற ஆசைகள் ஆழமானவையாகவும் உறுதியாக வேரூன்றியவையாகவும் இருக்கின்றன. இந்த ஆழமான ஆசைகள் மரணத்தின் போது மறைந்து விடுவதில்லை. உடல் கைவிடப்படும் போது ஆன்மா தனது வலிமையான ஏக்கங்களை தன்னுடன் எடுத்துச் செல்கிறது. உறங்குபவர் நிலையை மாற்றினால் கனவு தொடர்வது போல ஆன்மா தனது ஆசைகள் வெளிப்பாட்டையும் நிறைவையும் காணக்கூடிய சூழ்நிலைகளை நோக்கி இயல்பாக ஈர்க்கப்படுகிறது. ஒரு நபர் உலக இன்பங்கள், அந்தஸ்து அல்லது அதிகாரத்தில் மூழ்கி வாழ்ந்தால் ஆன்மா பௌதீக உலகத்துடன் பிணைக்கப்பட்டு மீண்டும் அதற்கே திரும்புகிறது. இதயம் இயல்புக்கு ஏங்கினால், சேவைக்கோ அல்லது கடைப்படைப்புக்கோ ஏங்கினால் அந்த குணங்கள் மலரக்கூடிய இடத்தில் ஆன்மா பிறக்கிறது. மேலும் ஆன்மாவின் ஆழமான ஆசை கடவுளுக்கு மட்டுமே நோக்கிறதாக இருந்தால் அது மறுபிறப்புக்கான தேவையிலிருந்து விடுபடத் தொடங்குகிறது. யோகானந்தா போதித்தபடி ஆன்மா மற்றொரு வாழ்க்கைக்கு தள்ளப்படுவதில்லை, அது தனது ஈர்ப்புகளால் ஈர்க்கப்படுகிறது. இந்த உண்மை பெரும் பொறுப்பையும் பெரும் நம்பிக்கையையும் அளிக்கிறது. ஆசை பிணைக்க முடியும், ஆனால் அது விடுதலையும் செய்ய முடியும். அமைதியற்ற ஏக்கத்தை உயர் லட்சியத்தால் மாற்றுவதன் மூலம், நமது ஆசைகளை செம்மைப்படுத்துவதன் மூலம் ஆன்மாவின் பயணத்தின் திசையை நாம் மாற்றுகிறோம். திசை தூய்மைப்பட்டு தெய்வீகத்தை நோக்கி உயர்த்தப்படும்போது ஆன்மா பூமிக்கு திரும்புவதற்கான பற்றை மெல்ல தளர்த்தவும் சுதந்திரம், அமைதி மற்றும் கடவுளுடனான இறுதி ஐக்கியத்தை நோக்கியும் சீராக நகர்கிறது. அண்டைய வேதங்கள் வாழ்வின் இறுதி தருணங்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்கின்றன. ஏனெனில் அந்த நேரத்தில் மனம் ஆழ்ந்த கவனம் கொண்டு இக்கட்டான சக்தி வாய்ந்ததாக மாறுகிறது. யோக ஞானத்தின்படி மரண தருணத்தில் உள்ள உணர்வு நிலை ஆன்மாவின் அடுத்த அனுபவத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. மரணம் என்பது இருளில் திடீரென சரிந்து விழுவதல்ல, அது விழிப்புணர்வால் வழிநடத்தப்படும் ஒரு மாற்றம். அப்போது எழும் எண்ணங்கள் புதியவையல்ல, அவை வாழ்நாள் முழுவதும் மனம் பயிற்சி செய்ததின் இயற்கையான விளைவுகள்தான். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதை பயிற்சி செய்கிறீர்கள். நீங்கள் எதை அடிக்கடி நினைக்கிறீர்களோ, எந்த உணர்வுகளுக்கு ரீதியாக திரும்புகிறீர்களோ அவை மெதுவாக மனதின் பழக்கங்களாக மாறுகின்றன. மரணத்தின் போது உடலால் இனி மனதை தாங்க முடியாத நிலையில் இந்த பழக்கங்கள் தானாகவே வெளிப்படுகின்றன. அமைதியான அன்பான மனம் அமைதியாகவே விடைபெறுகிறது. அமைதியற்ற அல்லது பயந்த மனம் குழப்பத்தை முன்னோக்கி கொண்டு செல்கிறது. மேலும் கடவுளை மையப்படுத்திய மனம் இயல்பாகவே உயர் வாழ்நிலைகளை நோக்கி நகர்கிறது. இதனால்தான் யோகிகள் தியானம், பிரார்த்தனை மற்றும் சுயக்கட்டுப்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கின்றனர். இந்த பயிற்சிகள் வாழ்க்கையை நிராகரிப்பதற்காக அல்ல, மாறாக ஆன்மாவின் மிக முக்கியமான தருணத்தில் தெளிவு பெறுவதற்காக அதை தயார்படுத்துபவை. உடல் அசைவில்லாமல் இருந்தாலும் புலன்களிலிருந்து விலகி அமைதியாகவும் விழிப்புணர்வோடும் இருப்பது எப்படி என்பதை தியானம் மனதிற்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த வழியில் மரணம் ஒரு உணர்வற்ற வீழ்ச்சியாக இல்லாமல் ஒரு உணர்ச்சிபூர்வமான பயணமாக மாறுகிறது. ஒரு நபர் அன்றாட வாழ்க்கையில் கடவுளை நினைவு கூற கற்றுக்கொள்ளும் போது அந்த நினைவு இறுதியில் இயல்பாகவே வருகிறது. இறுதி சிந்தனை திணிக்கப்படுவதில்லை, அது வெளிப்படுகிறது. இப்போது விழிப்புணர்வோடு வாழ்வதன் மூலம் நீங்கள் உங்கள் விழிப்புணர்வை நீங்களே வடிவமைக்கிறீர்கள். அந்த வகையில் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணமும் ஆன்மாவின் அடுத்த கட்டத்திற்கான ஒரு தயாரிப்பு. மேலும் ஒவ்வொரு அமைதியான அன்பான சிந்தனையும் ஆன்மாவை சுதந்திரத்திற்கு நெருக்க கொண்டு வருகிறது. மரணத்திற்கு பிறகு ஆன்மா ஒரு வெளிசக்தியால் நியாயம் தீர்க்கப்பட்டு அதன் விதி தீர்மானிக்கப்படுகிறது என்ற மறைமுக பயம் பலருக்கும் உள்ளது. ஆனால் யோக போதனைகள் இதைவிட மிகவும் கருணையான ஒன்றை கற்பிக்கின்றன. கடவுள் ஆன்மாவை நியாயம் தீர்த்து சிலருக்கு வகுமதி அளித்து மற்றவர்களை தண்டிப்பதில்லை. கடவுளே அன்புதான். அன்பு எப்போதும் கண்டனம் செய்வதில்லை.
மாறாக கடவுள் ஆன்மாவை அனுபவங்கள் மூலம் கற்றுக்கொள்ள அனுமதிக்கிறார், அதை ஞானம் மற்றும் சுய உணர்வை நோக்கி மெதுவாக வழிநடத்துகிறார். ஒவ்வொரு ஆன்மாவும் சுதந்திர விருப்பத்தை வழங்கப்படுகிறது. அந்த சுதந்திர விருப்பத்துடன் தேர்வு செய்யும் பொறுப்பும் வழங்கப்படுகிறது. அந்த தேர்வுகள் துன்பத்திற்கு வழிவகுக்கும் போது அது கடவுள் ஆன்மாவை தண்டித்ததால் அல்ல, மாறாக ஆன்மா தற்காலிகமாக நல்லிணக்கத்திலிருந்து விலகியதால். அது இந்த அர்த்தத்தில் வழி கொடூரமானது அல்ல, அது ஒரு பாடம். ஒரு குழந்தை நெருப்பின் சூட்டை உணர்ந்து அதை தொடக்கூடாது என்று கற்றுக்கொள்வது போல ஆன்மாவும் அதன் செயல்களின் விளைவுகள் மூலம் கற்றுக்கொள்கிறது. மறுபிறப்பு ஒரு தோல்வியின் அடையாளம் அல்ல, அது தெய்வீக பொறுமையின் அடையாளம். ஆன்மா மரணம் செய்யும்போது கடவுள் அதை கைவிடுவதில்லை, மாறாக அவர் மற்றொரு வாய்ப்பை, வளரவும் திருத்திக் கொள்ளவும் மற்றொரு வாழ்நாளை வழங்குகிறார். பூமிக்கு ஒவ்வொரு முறையும் திரும்புவதும் அதன் இயல்பான நியத்தை நினைவு கூறும் ஆன்மாவின் பாதில் கடவுள் வைத்துள்ள நம்பிக்கையின் வெளிப்பாடு. இந்த உண்மை புரிந்து கொள்ளும்போது பயம் கரையத்